ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி குவைத் சம்மந்தமான பல முக்கியமான தகவல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்காக என்னால் வீடியோ போட முடியல, சில பர்சனல் ரீசன்னால். இனிமேல் இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும். ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட் மீ. இந்த வீடியோ பல தகவல் முக்கியமானதாக இருக்கனால வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. குவைத்தில் பழங்குடியினரையும் பல்வேறு சமூகத்தின் பிரிவுகளையுமே அவமதிக்கிற வகையில் கருத்துக்களை வெளியிட்ட காரணத்தினால தேசிய ஒற்றுமைக்கு ஒரு தவறான பெயர் விளைவிக்கும் விளைவாக இருக்கிற நபர்களுக்கு எல்லாம் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மின்னல் தாக்கை காரணமாக பங்களாதேஷை சேர்ந்தவர் பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்கிறாரு. அவர் நகைக்கடையில் வேலை பார்த்துட்ருக்க ஒருவர் அப்படின்னும் மின்னல் தாக்கியதால் பலியானதாகவும் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்காரு. அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பல்வேறு இடங்களில் விபத்து ஏற்பட்ட காரணத்தினால ஒரு இந்திய நபர் உயிரிழந்திருக்கிறாரு. ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறாரு. கிங் ஃபகத் சாலையில் இருக்கிற சபா அல் சலம் பகுதிக்கு அருகில் பயங்கரமான மோதல் காரணமாக ஆப்கானிஸ்தான் நாட்டவர் இறந்து போயிருக்கிறதாகவும் அவரது உடல் தடவியல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டவர் முதல் ரிங் ரோட்டில் ஏற்பட்ட விபத்து காரணமாக இறந்து போயிருக்கிறாரு. இதனால இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு குற்றவாளியை கைது செஞ்சு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவுடைய தைஃப் நகரில் குவைத்து நாட்டை சேர்ந்த ஒருவர் மளிகை கடையில் நின்று ஜாமான் வாங்கிட்டு இருக்கிற சமயம் அவருடைய வாகனம் திருடப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் அந்த வாகனத்தில் அவரது குடும்பத்தை சேர்ந்த 4 பெண்கள் இருந்திருக்கிறாங்க. உள்ளே இருந்து தெரியாமல் திருடன் காரை எடுத்துகிட்டு புறப்பட்டிருக்கான். ஆனால் போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு வழியாக அந்த 4 பெண்களையுமே குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் இறக்கி விட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் சவுதி போலீஸாரால் திருடன் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு வாகனம் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண் மீது மோதி சம்பவ இடத்துலேயே அந்த பெண் உயிரிழந்திருக்கிறாங்க. இதனால் அந்த குற்றவாளியை பிடிச்சு கைது செஞ்சு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் மக்கள் பார்த்திங்கன்னா அந்த பாதசாரி பாலங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தியிருக்கிறாங்க. அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் பல்வேறு கவர்னரேட்டில் இருக்கிற இந்த விசா சம்பந்தமான துறைகள் அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வசிப்பிட நிலையை சரி செய்ய விரும்புகிற வெளிநாட்டவருக்கு இந்த ரம்லான் மாதத்தில் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை மாலை வேலை நேரத்தை உள்துறை அமைச்சகம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பொது மன்னிப்பு கொடுத்துருக்குறாங்க. இதன் அடிப்படையில் அவங்க இந்த ரமலான் மாதத்திற்கு ஏற்ற மாதிரி நேரத்தையும் மாற்றி அமைச்சிருக்காங்க. ஜூன் 17, 2024க்குள்ளே அவங்க பொது மன்னிப்பு பெற்று நாட்டை விட்டு வெளியேறினாலும் சரி, இல்லை அப்படின்னா அவங்களுடைய நிலையை சரி செஞ்சு மீண்டும் இந்த நாட்டில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அனைத்து ப்ராசஸையும் விரைவில் முடிக்குமாறு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வகை அனைத்தும் எளிய முறையில் நடக்கிறதுக்காக இந்த ரம்லான் மாதத்தில் இந்த ஒரு புதிய டயத்தை அறிமுகப்படுத்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈத் ஃபித்ர் விடுமுறையின் போது பயணிக்கக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை 2,73,000 உயருது அப்படின்னும் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2037 விமானங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறதாவும் சிவில் ஏவியேஷன் பொது நிர்வாகம் கணித்திருக்கிறாங்க. முக்கியமாக துபாய், கைரோ, ஜித்தா, இஸ்தான்புல் மற்றும் தோஹா போன்ற இடங்களில் அதிக அளவு பயணிகள் எதிர்பார்க்கப்படுறதா தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த கோடை காலத்தில் குவைத் சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய புதிய விமான சேவைகள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆல்ரெடி அகாசியா இந்தியா மற்றும் ஏர் இத்தாலி, சன் எக்ஸ்பிரஸ் ஆகியவற்றுடன் நடப்பு குளிர்காலத்திலிருந்தே ஏற்கனவே செயல்பட தொடங்கியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.